சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் அடுத்த 25 ஆண்டுகளில் சுமார் 2 மீட்டர் ஆழத்திற்கு கீழ் சென்றுவிட வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் பல இடங்கள், குறிப்பாக வேளச்சேரி, கிண்டி, சைதாப்பேட்டை, தாம்பரம், OMR, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திருவள்ளூரில் வசிக்கும் மக்கள் அடுத்த 2 தசாப்தங்களில் குடிநீர் தட்டுப்பாடை சந்திக்க நேரிடும் என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலத்தடி நீர்மட்டம் இப்போதிருக்கும் லெவலில் இருந்து 2 மீட்டர் ஆழத்திற்கு கீழிறங்கவும் வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு பல்வேறு காரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலிடுகின்றனர். குறிப்பாக விரைவான நகரமயமாக்கல், மக்கள் தொகை பெருக்கம், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சீரற்ற மழை பொழிவு போன்றவற்றால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக கூறுகின்றனர். மத்திய நிலத்தடி நீர் வாரியமும் அண்ணா பல்கலைக்கழகமும் மேற்கொண்ட ஆய்வில் தென் சென்னையில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவது அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் போர்வெல்லில் நீர் வற்றி போக வாய்ப்புள்ளதாகவும் ஆழமற்ற கிணறுகள் வறண்டு போகும் சூழலும் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை நீரை குடிநீராக மாற்றுவதற்கு கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க நகர்ப்புறங்களில் மழைநீர் சேகரிப்பை அதிகரிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விவசாய மண்டலங்களில் நுண்ணீர் பாசன நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்றும், பூமியில் நீர் உறிஞ்சப்படுவது தடுக்கப்படாமல் இருக்கும் வகையில் கட்டுமான விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். 2050ஆம் ஆண்டுக்குள் சென்னையில் மக்கள் தொகை வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பயன்படுத்தப்பட்ட நீரில் குறைந்தது 40 விழுக்காடு மறுசுழற்சி செய்ய வேண்டும் எனவும் ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது.